எங்களுக்கு வந்து 25 வருஷமா குழந்தை இல்லைங்க. அக்கா பொண்ணு காட்டுறதுனால இப்போ ஆச்சுன்னு சொல்றேன். தெரப்பி கொடுத்து இப்போ ஓரளவுக்கு நார்மலா ஆயிட்டா. என் உயிர் இருக்கிற வரையும் நான் தான் அவனை பார்த்துக்கணும். ஹாஸ்டல்ல விடுறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் கஷ்டம்னா குடிப்பினாங்க, நான் குழந்தை விட மாட்டேன். எல்லாருக்கும் அந்த ஆட்டிசம்ன்ற நேம் தெரியுமே தவிர்த்து அவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றத வந்து நாலேஜ் இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. உங்களுக்கு வில் பவர் ஜாஸ்தி. They are different. We have to accept that. கஷ்டத்தை தான் வளர்ந்துருக்கிற கஷ்டமா வரலன்னு சொல்லல. எல்லா ஸ்பெஷல் மாமும் அவங்க உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சிட்டோம், நம்ம பையனுக்கு மட்டும் இருக்க கூடாதுன்னு VXL ஜாயின் பண்ணி பிகாம் முடிச்சு எம்காம் முடிச்சு IITல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா மியூசிக் தான். சமுதாயத்துல பாதி பேர் சப்போர்ட்டா தான் இருக்காங்க, பாதி பேருக்கு தான் கொஞ்சம் புரிய வைக்கணும். எங்களை பரிதாபத்தோட பார்க்காம எங்களை அக்செப்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு செய்யறது நம்ம கடவுளுக்கு செய்யறது. நான் ஒரு ஸ்பெஷல் மாம் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து பெருமை இல்லை, எனக்கு வந்து அது கடமை, அது கட்டாயம். அவங்களோட செல்ஃப் டிகினிட்டியை கொண்டு வரதை பத்தியும் நிறைய ஒர்க் பண்றோம். 30 வயசு ஆயிடுத்து அவனுக்கு, பட் ஸ்டில் he is less than a 3-year-old boy. நெய்பர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே எப்போதுமே பாசிட்டிவ் இன்சிடென்ட்ஸ் தான் நடந்திருக்கு. நம்ம கிட்ட நிறைய பொறுமையும் நிதானமும் வேணும். அது இருந்துச்சுனாலே நம்ம பிள்ளை ஒவ்வொரு விஷயத்துலயும் வெற்றி பெறும்.